ஈரானுடைய அதிபர் செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் சிறப்பான ஒரு சம்பவம். ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் எடுத்துக்காட்டான ஒரு சம்பவம். முஸ்தபா கமினி அவருடைய தற்போதைய நிலை என்ன, லேட்டஸ்ட்டாக வெளியாகி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரிப்போர்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை தாண்டி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கி சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு அமெரிக்காவையே ஆட்டம் காண வைக்கக்கூடிய அளவிலான ஸ்டேட்மெண்ட்டு. இன்னும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய அவசர கால அமர்வு. ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்கில் இப்போது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கி இப்போ கலந்துக்கிட்டு சில விஷயங்களை பேசியிருக்காரு. மினாஃபில் இருக்கக்கூடிய அசாரே தயே அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்த்து நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் பேசு பொருளாக மாறினது. ஆனால் இதை ஈரான் மட்டும்தான் பேசணுமா, மற்ற நாடுகள்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை இப்போ ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் கேட்டிருக்காரு. அணு ஆயுதங்களை கொண்ட ஆக்கிரமிப்பு ஆட்சிகள் இந்த இஸ்ரேல்லையும் அமெரிக்காவிலையும் நடக்குது. எங்ககிட்ட அணு ஆயுதங்களே இல்லை, அவங்க தான் அணு ஆயுதங்களை வச்சுருக்காங்க. ஆனால் எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இல்லைங்கிறதையும் நாங்கள் சொல்லிட்டோம். ஆனாலும் பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டு அதற்கு பிறகு எங்களை போக விட்டுட்டு அதற்கு பிறகு எங்கள் நாட்டின் மீது போர் தொடுத்திருப்பது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. போர் நியாயமற்றது, அதே நேரத்தில் கொடூரமானது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ஈரான் சைட்லேருந்து சொல்கிறாங்க. இது தொடர்பாக அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியையும் நம்மளால் பார்க்க முடியும். While Iran and the United States were engaged in a diplomatic process to resolve Americans' alleged concerns over Iran's nuclear program. இது மட்டும் கிடையாது, ஒரு நாட்டினுடைய பாரம்பரியம், அதனுடைய கல்ச்சர், இதுதான் அந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது. இப்போ இந்தியாவுக்கு ஒரு பெருமை இருக்குல்ல, அது மாதிரி ஈரானுக்கும் சில பெருமைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த அருங்காட்சியகம், வரலாறுகளை பொதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படிப்பட்ட மியூசியம் ஈரானில் மட்டும் 120 இருக்குது. அந்த அத்துணை மியூசியத்தின் மீதும் இப்போ இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. எப்படி லெபனான் மாதிரியான கண்ட்ரீஸில் அவங்களுடைய கல்ச்சர் மேலே அட்டாக் பண்ணாங்களோ, ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட யுனெஸ்கோ பாரம்பரியமிக்க கட்டடங்கள் மீது அட்டாக் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஈரான்லையும் இப்போது இந்த சம்பவத்தை நடத்தியிருக்காங்க. இதை வன்மையாக கண்டிக்க வேண்டிய தேவை இருக்குது. டெஹ்ரானுடைய நகர சபையின் கலாச்சார பாரம்பரிய குழுவினுடைய தலைவர் இதை ஐக்கிய நாடுகள் சபைக்கு ரெக்வஸ்டாக கொடுத்துருக்காரு. இருந்தும் என்ன பிரயோஜனம், எங்களுடைய பாரம்பரிய கட்டடங்கள் எல்லாமே அழிந்து போய்விட்டதே அப்படிங்கிற வேதனையோடு அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் உண்மையிலேயே வருந்தத்தக்கது. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி இப்போ மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களோடு சேர்ந்து இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் வழியாக இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்காங்க. அதற்கு பிறகு வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பு தான் இது. மீண்டும் லாக்டவுனா? மத்திய அரசு சொல்வது என்ன? நாட்டில் ஊரடங்கு, அதாவது லாக்டவுன் பற்றிய வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அது முற்றிலும் தவறானது. இதை நான் தெளிவாக கூறுகிறேன் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. ரெண்டாவது, அது தொடர்பான பரிசீலனை கூட கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் சார் சிலிண்டருடைய ஷார்ட்டேஜ் இருக்கிறதா இங்கே எல்லா இடங்கள்லையும் உணர முடியுது. பொதுமக்கள் தொடர்ச்சியாக எல்பிஜி சிலிண்டர் ஆட்டோவுக்கு கூட கிடைக்க மாட்டேங்குது. வீடுகளுக்கு புக் பண்ண சிலிண்டர் ரெகுலராக வரக்கூடிய நாட்களில் இருந்து 15 நாட்கள் தாமதமாக வருகிறதே, அதற்கான காரணம் என்ன சார்? அதையும் தெளிவாக சொன்னீங்கன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ இத்தகைய நேரங்களில் இது மாதிரி இருக்க தான் செய்யும், ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 140 கோடி மக்கள் இருக்கோம். நம்ம அமைதியாகவும் பொறுப்பாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வதந்திகளை பரப்பாமல், பீதியை கிளப்பாமல், தீங்கு விளைவிக்கக்கூடிய நிகழ்வுகளை நடத்தாம இந்திய மக்கள் ஒற்றுமையோடு இருங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. எகிப்தினுடைய அதிபர் எல்சிசி இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, எகிப்து
அமெரிக்காவால் தான் வளர்ந்தது அப்படிங்கிறத சமீபத்திய நடவடிக்கைகள் கடந்த ஒரு 6 ஆண்டு கால வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். எகிப்தில் ஒரு பக்கம் ரொம்ப வேறு மாதிரியான கல்ச்சர் இருக்கும், இன்னொரு பக்கம் இப்போ இந்த சவுதி அரேபியா மாதிரி மேற்கத்திய கல்ச்சருக்கு மாறினாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் எகிப்தில் நீங்கள் பார்க்க முடியும். அமெரிக்காவிடம் பொருளாதார உதவி கேட்குறாங்க எகிப்து. காரணம் என்னென்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குல்ல போர், இதன் காரணமாக எகிப்துக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, டூரிசம் அப்படிங்கிறது டோட்டலாக பாதிக்கப்பட்டுருச்சு. எகிப்தினுடைய பிரமிடு மாதிரியான இடங்களை வச்சு தான் அங்கே சோர்ஸே இருக்குது. பட் அதை பார்க்குறதுக்கு இப்போ யாருமே வர முடியாத ஒரு நிலை. ஸோ டூரிசம் படுத்துருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதர் அல்துல்லாட்டி அவர் இந்த எல்சிசியினுடைய தூண்டுதலின் பேரில் ரூபியோ கிட்ட பேச சொல்லி அழைப்பு விடுத்திருக்கார். அதன் அடிப்படையில் இவரும் பேசியிருக்கார். பேசினதற்கு பிறகு பொருளாதார நெருக்கடி ஏராளமாக இப்போது எகிப்தில் இருக்குது. அதை சரி செஞ்சு கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, ஏன்னா போரை நடத்துனது நீங்கள் தான். இப்படி எகிப்து கேட்ட மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய 194 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பெரிய கேள்வியையும் பொருளாதார நட்டம் ஏற்பட்டதுக்கு இழப்பீடையும் கொடுக்கல அப்படின்னா உங்கள் மீது போர் தொடுப்போம் அப்படின்னு அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் எல்லா நாடுகளும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இந்த 2 நாட்டினுடைய தலைவர்களும் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பார்கள் உலக நாடுகளிடம். அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வெகு நாட்கள் இல்லை. ட்ரம்ப்பை யாரும் நம்பாதீங்க, அது மட்டும் இல்லை, ஸ்டேட் ஆஃப் காமர்ஸுக்கு எங்களோட அனுமதி இல்லாமல் யாரும் இங்கே வர முடியாது அப்படின்னு IRGC இப்போ சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக தென்கொரியாவே பலமுறை ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் வடகொரியாவினுடைய நட்பு இழந்துடக்கூடாதுன்னு தென்கொரியாவை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ சில காரணங்களுக்காக தென்கொரிய கப்பலையும் அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி ரிலீஸ் ஆகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப்பை நம்பாதீங்க அப்படின்னு மேற்கோள் காட்டி IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது வளைகுடா நாடுகளுடைய துறைமுகங்களுக்கு கப்பல் செல்வதற்கு முழுமையான தடை அமலில் தான் இருக்குது, ரைட்டா? ஹார்மோஸ் நீரை திறந்திருப்பதாக ட்ரம்ப் சொன்ன பொய்யெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டாவது, அமெரிக்கா இஸ்ரேல் கப்பல்கள் சார்ந்திருக்கக்கூடிய நாடுகளை சேர்ந்த உங்களோட கப்பல்கள் 3 கப்பல் வந்துச்சு, அதை நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டோம். ரூபா கொடுத்து உள்ளே போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அது தப்பு. அது எல்லா நாடுகளுக்கும் அனுமதி கிடையாது அப்படிங்கிறத IRGC இப்போ தெளிவுபடுத்தியிருக்காங்க. G7 நாடுகளுடைய மீட்டிங் இப்போது ஃப்ரான்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் தென்னாப்பிரிக்காவுக்கு அழைப்பு கிடையாது. இது உண்மையிலே ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஆனால் ஏன் தெரியல, அவங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. பட் தென்னாப்பிரிக்காவுக்கு பதிலாக கென்யாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆப்பிரிக்காவில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான். பட் அண்ணன் தம்பிக்குள்ள இடையில சண்டையை மூட்டி விடுறது அப்படிங்கிறது பிரான்ஸுக்கு வழக்கமான ஒரு நிகழ்வு தான். ஆப்பிரிக்காவில் இருந்து அதிகமான அளவில் தங்கங்களை சுரண்டி பிரான்ஸ் நாட்டுக்கு கடத்தினது மேக்ரானுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி. இப்போது தென்னாப்பிரிக்கா புறக்கணிக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கிறது அமெரிக்கா சொல்லி தான் பிரான்ஸ் செஞ்சாங்க அப்படிங்கிற புதியதொரு சர்ச்சை ஒன்று கிளம்பியிருக்கு. இது இப்போது இந்த G7 மாநாட்டில் பேசுபொருளாக மாறியிருக்கு. தன் தலைக்கு குறிவைக்கப்படக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட பொதுவெளியில் நடமாடக்கூடிய தைரியம் ஈரானை சேர்ந்த தலைவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியானுடைய தலைக்கும் விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பட் அவர் டைரக்டாக ஈரானுடைய தெருக்களில் நடந்து போகக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. இது தொடர்பாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஈரானிய தெருக்களில் மாலில் டைரக்டாக மக்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஈரானுடைய அதிபர் நேரடியாக மால்லையே உள்ள என்ட்ராகி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பொதுமக்கள் எல்லாமே அவரோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறுது. மாலில் விற்கக்கூடிய பொருட்கள்லாம் அதனுடைய ரேட் என்ன அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை அவர் கேட்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. அயத்துல்லா அலி கமேனி இப்போ அவர் உலகத்தில் இல்லை. ஆனால் அவர் பேசிய வார்த்தைகள் புத்தகங்களாக நிறையா இடங்களில் வாசிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி இவர் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப ஈர்க்கப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று இப்போது சோஷியல் மீடியாவில் அதிகமான நபர்களால் பகிரப்பட்டு வருது. அப்படி என்ன வார்த்தைகள்? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த வீட்டின் மலர் போன்றவள். அவள் உங்கள் வேலைக்காரி அல்ல. ஒரு மலருக்கு தேவைப்படுவது உங்கள் அன்பு மட்டுமே, கட்டளைகள் அல்ல. கட்டளை போட்டால் எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும்? ஆனால் அவர் அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கார். அதற்கு பிரதிபலனாக எப்படி நம்ம அன்பு செலுத்துறதுக்கு ஈடாக அவள் உங்கள் வீட்டுக்கு நறுமணத்தையும் வண்ணத்தையும் வழங்குவாள். கமனியினுடைய வேர்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாருடைய வீடுகள்லையும் அப்ளை பண்ணியும் பார்க்கலாம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து வெறும் 27 நாட்கள் இந்த போர் ஆரம்பிச்சு இத்தனை நாட்களில் ஈரானில் மட்டும் 600க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸை தேர்ந்தெடுத்து நீங்கள் தகர்த்தெறிஞ்சிருக்கீங்க. இது சரியா அப்படிங்கிற கேள்வியை ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் கேட்குறாரு.
1000க்கும் மேற்பட்ட மாணவர்களையும் ஆசிரியர்களையும் கொலை செஞ்சுருக்கீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஈரானில் தான் அதிகமான அளவில் அணு விஞ்ஞானிகள் பெண்கள் இருக்காங்க, டாக்டர்ஸ் அதிகமான அளவில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஏன் ஈரானுடைய அதிபரே கூட டாக்டர் தான். அப்படி படித்த மேன்மையடைந்த மக்களை நோக்கி தான் உங்களுடைய போர் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இவங்க எல்லாரையும் கொலை செய்கிறதன் மூலிமா நீங்கள் மனித நேயமற்ற மனிதர்களாக மாறிட்டீங்க. எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய சில சட்டத்திட்டங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நீங்கள் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அறம் அப்படிங்கிறது அடுத்த நாட்டின் மீது போர் தொடுப்பதா அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்டிருக்கார். முதல்ல காசா, அதற்கு பிறகு தொடர்ச்சியாக லெபனான், ஈரான், இஸ்ரேல் மனித குலத்திற்கே எதிரியாக இருப்பதற்கான வரலாற்று சுவடுகள் தான் இது. அவர்கள் அழித்தொழிக்கப்படுவது அவசியமானது அப்படின்னு இப்போது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசியிருக்கார். நாட் அவர் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மனி உக்ரைன் விவகாரத்தில் மட்டும் எங்களை கூப்பிட்டீங்கல்ல, அது எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை ட்ரம்ப் கேட்குறாரு. உக்ரைன் போர் அமெரிக்காவின் போர் கூட கிடையாது, ஆனால் நாங்கள் காசு செலவு பண்ணோம்ல, உங்கள் கூட கைகோர்த்து நின்றோம்ல, நீ எதுக்காக போர் பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் அதில் அமெரிக்காவினுடைய லாபம் இருந்தாலும் உனக்காக நின்றோம்ல அப்படின்னு நாட்டோ நாடுகளுக்கு இப்போது அவர் சில வார்த்தைகளை பதிவு செய்கிறார். மிகச்சிறிய பணிக்கு கூட உதவ முன்வராதது ஏன் அப்படின்னு ஜெர்மனியை பார்த்து அவர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி பேசு பொருளாக மாறியிருக்கு. ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஈரானுக்கான ஐநாவினுடைய தூதர் அலி பக்ரைனி அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், முஸ்தபா கமனி ஈரானுடைய உச்ச தலைவர் நல்ல உடல் நலத்துடன் இருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஈரானிய மக்களுக்கு சொல்கிறாரு. அரசு விவகாரங்களை அவர் தொடர்ச்சியாக நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. தற்போதைய சூழலில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் அவர் பொதுவெளியில் தோன்றாமல் இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை உலக மக்களுக்கு சொல்கிறாரு. இன்னொரு புறம் ஈரான் மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான செய்தி, 150 டன் மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் சென்ற, அதாவது எய்டு பொருட்களை ஏற்றிட்டு போன லாரி, மொத்தம் 7 லாரி புறப்பட்டு போயிருக்கு. இது எங்கிருந்து போகுது அப்படின்னா தாகிஸ்தானில் இருந்து ஈரானை நோக்கி புறப்பட்டதாக ஒரு செய்தி. அது தொடர்பான காட்சிகளும் நம்ம கையில் கிடச்சிருக்கு. இது டைரெக்டாக ஈரானுக்கு எய்டு பொருட்களை சுமந்து செல்லக்கூடிய லாரி பார்டரை தாண்டி வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்படி ஒரு சூழல் இருக்குது. தொடர்ச்சியாக ஈரானில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மட்டுமல்ல, பக்கத்து நாடுகளும் ஈரானுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. முதல்ல அஜர்பைஜான், இப்போது இந்த நாடு. எது எப்படியோ கிடைத்த அத்தனை செய்திகளையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்துட்டேன். உங்களால் முடிஞ்சது இது உண்மைத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.